கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் உளுந்தூர்பேட்டை காவிப்படை தளபதி அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இந்த மாலை பொழுதிலே அமைந்திருக்கும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நமது இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் நமது காவிப்படை சார்பாகவும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கட்சி கடந்த 2 வருடமாக ஒரு மாவட்டமாக நமது மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி இருக்கோம். நமது இந்துக்களின் முதல்வர், நமது பாதுகாவலர், நமது அண்ணன் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணங்கி இந்த பொதுக்கூட்டமானது சேலத்தில் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நாம் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியவில்லை. காரணம், நாம் எல்லாம் இந்துக்கள் என்றால் யாரும் எந்த ஒரு இதுவும் கண்டுகிறதில்லை. காரணம், இந்துக்கள். நமது பாரத நாட்டில் இந்துக்கள் ஆகிய நாம் மெஜாரிட்டியாக இருக்கிறோம். இருந்த பொழுதும் நமது மாநில செயலாளர் குருமூர்த்திஜி வந்திருக்கிறார். வணக்கம். நம்ம மெஜாரிட்டியாக இருந்தோம், நாம் எதையும் சாதிக்க முடியவில்லை. காரணம், நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதற்கெடுத்தாலும் எப்பொழுதோ எழுதிய ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். முதலில் இந்த திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும் என்றால் நமது சட்டங்களை திருத்தி அமைக்க வேண்டும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான ஒன்றாகும். ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர நினைத்தால் அதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாமல் நிறுத்திவிடுகிறார்கள். காரணம், அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் எல்லா நன்மை நடந்துவிடும். பொய் சொல்லி பொழைக்கும், ஈழ பொழைப்பு பொழைக்கும். இந்த திராவிட மாடல் மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறது. அதெல்லாம் பொழப்பு நடத்தணும்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு அதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார். ஒரு சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது அவரையும் மீறி அந்த சட்டத்தை நிறுத்தி விடுகிறார்கள். காரணம், அவர்களால் பொய் சொல்லி பொழப்பு நடத்த முடியாது என்று அந்த சட்டத்தை உடனடியாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கூலிப்படை ஏகப்பட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்றபடி ஏகப்பட்ட நம்ம ஊர்ல உளவு இருக்காங்க. அவங்களாம் எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க. எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய விட மாட்டாங்க. காரணம், அவங்க வளர்றதுக்கு இது ஒரு தடையா இருக்கிறது என்று. ஆகையால் நமது இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒவ்வொரு மாவட்டமாக நமது இந்து சனாதன எழுச்சி மாநாடாக சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த சிவனடிகளார் மற்றும் நமது இந்து சொந்தங்கள் ஆகிய அனைவரையும் மாலை பொழுதில் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். காலம் குறைவாக இருப்பதனால் அதிக பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்ப தற்போது அயோத்தியில் நமது பாரத பிரதமர் ராமர் கோவில் கட்டியிருக்கிறார். இந்து மக்கள் கட்சி சார்பாக அனைவரும் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டும். டைம் இல்லாத காரணத்தில் சீக்கிரம் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.